நாளைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சீரியல் பார்த்துருப்பீங்க, சிலர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷோர்ட்டா சொல்லிடுறேன். ஸோ அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முத்து வந்து மீனாவை கத்தியால குத்தினது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவரை வந்து போலீஸ்ல அடிச்சு பிடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவன் வந்து சொல்லிட்டான் என்ன அப்படின்னு சொன்னா, சிந்தாமணி தான் இந்த அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்தது. அவங்க சொல்லித்தான் நான் இந்த கத்தி குத்த செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சிந்தாமணியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ஹைலைட். இதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து வீட்டில் வந்து முத்து சொல்றாரு. அப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய ஹாப்பி. இருந்தாலும் வந்து இதனால தங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா, சிந்தாமணி வந்து அடிபட்ட பாம்பு மாதிரி ஏதாச்சும் வன்மம் வச்சு பழி வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க. அதே நேரத்தில் விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆஸ் யூஸ்வல் சிந்தாமணி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாவே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யாராச்சும் வேணும்னே சிந்தாமணியை கோர்த்து விட்டுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. செம காண்டாகிற மாதிரி தான் விஜயாவோட பேச்சு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சிந்தாமணி வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. அதாவது வேற ஒருத்தர் சொல்லித்தான் இந்த கொலை முயற்சியை செய்ததா வந்து இன்னும் ஒரு பூக்கடைக்காரரை வச்சு அவங்க வந்து கேஸையே மாத்திட்டு சிந்தாமணி வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்த சிந்தாமணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டு பத்திரத்தை அண்ணாமலைக்கு தெரியாம அவங்க ஆட்டையை போட்டு அடமானம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேஸை வச்சு, அதாவது அந்த பைனான்சியரை கூட்டிட்டு நேரா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, விஜயாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணு கூடி ஹால்ல இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இந்த என்ட்ரி நடக்குது. ஸோ அதுல வந்து கையும் களவுமா விஜயா வந்து மாட்டிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோடோட ஷார்ட் ஃபார்ம். தொடர்ச்சியா நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அண்ணாமலை வந்து விஜயாவை அரைஞ்சிடுறாரு. இப்போ வந்து விஜயா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து ரொம்பவே முடியாம போயிடுது. அண்ணாமலையை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போறாங்க. ஏன்னா ரொம்பவே யோசிச்சு ப்ரெஷர் ஆகி, அவர் ஏற்கனவே வந்து ஒரு பேஷண்ட். ஸோ இப்போ வந்து ரொம்பவே யோசிச்சு ப்ரெஷர் ஆகி வந்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க வந்து மறுபடியும் விஜயா வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மீனா பண்ண வேலையால, அதாவது மீனா வந்து சிந்தாமணியை வந்து போஸ்டிங்ல இருந்து தூக்கினதால தான் சிந்தாமணி வந்து தன்னோட தொழில் முடங்கினதால பைனான்சியர் வேற வழி இல்லாம கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பவும் வந்து சிந்தாமணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் விஜயா இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே காண்டா இருக்குது. திரும்ப திரும்ப மீனாவே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சுருதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு விஜயாவை பார்த்து சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல இதே மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னா வயசு வித்தியாசம் பார்க்காம அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி கையை ஓங்கிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரவி வேற ரொம்ப ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு. என்னடா இது, எங்க அம்மாவை அடிக்க பாயிராவ, பட் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல ரவியும் இருக்காருன்னா அம்மா செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும். பட் யாருமே எதுவுமே பேசல. அவங்க சொன்னாங்க, பண்ற திருத்தனம் எல்லாம் நீங்க பண்ணிட்டு போலி கையெழுத்து போட்டு ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணி இந்த கண்டிஷன்ல வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ற உங்க வீட்டுல இருக்கிறதே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. இந்த வீட்டை விட்டு நான் போலான்னு கூட யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்ருதி வந்து பேச ஆரம்பிச்சதும் வந்து ரவிக்கும் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இது என்ன, இந்த நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, இப்படி பேசிட்டு இருக்கா, ஒருவேளை அவங்க அம்மா வீட்டை போயிட்டு அங்க என்ன கொண்டு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி ரவிக்கு வேற ஒரு யோசனை மைண்ட்ல ஓட வலிக்கிட்டுச்சு. அதுக்கப்புறமா ரவி வந்து விஜயா கிட்ட, அதாவது அவங்களோட அம்மா கிட்ட சொல்றாரு, ஏம்மா இப்படி பண்ண, அவன் தான் ஒரு திருட்டு பைய, ஃப்ராடு பைய, அந்த நாய் பேச்சை கேட்டு அவன் கூட சேர்ந்து நீயும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறிய. இப்ப பாரு உன்னோட வேலையால இப்ப அப்பாவுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. இதை வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப பாரு, ஏற்கனவே கொஞ்ச காலம் அவங்க அப்பா வந்து உன்னோட பேசாம இருந்தாரு. இப்ப மறுபடியும் இது இப்ப என்ன என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அப்பா வர ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ திருந்தவே மாட்டியா, இந்த ஃப்ராடுக்கு வர பைய கூட சேர்ந்து இப்படியே செய்யறியா, உன முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும், இவன் எதுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து நீலி கண்ணீர் வலிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து வர ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முத்து எதுவுமே பேசாம ரொம்பவே ஒரு இறுக்கமான ஃபேஸோட இருக்காரு அந்த இடத்துல. அதாவது இந்த பலூன் வெடிக்கிற லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் காத்து ஊதுனா எப்படி ஃபேஸ் இருக்குமோ அப்படி இருக்குது முத்துவோட ஃபேஸ். இதுக்கு மேல யாராச்சும் ட்ரிக்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பெஸ்ட் ஆயிருவாரு தலைவர் அப்படின்றது மட்டும் அந்த இடத்துல வந்து தெரியுது. இருந்தாலும் கூட டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க, இவரை வந்து டென்ஷன் ஆகாம இருக்கணும்னு இல்லையா நான் சொல்லி வச்சேன், மறுபடியும் என்ன பண்ணீங்க, பிபி இப்படி உச்சத்துல இருக்குது, அவர் வந்து இப்ப சுயநலவிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட ஹெல்த் கண்டிஷன் சொல்றாங்க. மறுபடியும் இவ வந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து விஜயா சொல்ல வர காண்டான முத்து வந்து சொல்லுது, நீ அம்மாங்கிறது ஒரே காரணத்தால தான் உன்னை நான் அடிக்காம இருக்கேன், இல்லைன்னா அடிச்சு உன்னா நானே இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருப்பேன். ஆனா அது நடந்துருமோன்னு பயமா இருக்குது. அப்புறம் நியூஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப நாரிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான செய்கையை வந்து நீ செய்து வச்சிருக்கிற, அதுவும் பையன் கூட சேர்ந்து. நான் அப்பாவுக்காகத்தான் பொறுத்து அந்த வீட்டில் நான் இருக்கேன், அப்பாவோட ஆசைக்காக தான் இருக்கேன், எனக்கு உங்க கூட எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
மீனாவும் வீட்டுல இருந்து உனக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் தனியா போயிருப்பேன். ஏன் நான் போகல அப்படின்னு சொன்னா அப்பாவோட ஆசைக்காண்டி தான். அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, நான் பாட்டுக்கு நான் என் ரூட்டை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ரவியும் அவன் ரூட்டை எடுத்து போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நீயும் உன் பையனும் சேர்ந்து பிச்சை தான் எடுக்கணும் நடுத்தருவில். சொந்த வீடு கூட இருக்காது. அதை கூட இப்ப நீங்க இப்படி ஒரு மோசக்காரன்ட்ட தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த பைத்தியாரம் ஏற்கனவே அப்பாவோட மொத்த உழைப்பையும் சுருட்டிட்டு போனா இந்த திருடன். இப்ப பார்த்தேன்னு சொன்னா திரும்ப அவரை கடங்காரம் ஆக்கி வச்சிருக்கேன். இந்த வீடும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அப்பாவை உயிரோடையே பார்க்க முடியாது. என்ன அவர் இந்த வீடை ரொம்பவே நேசிச்சாரு. அவரோட ரத்தத்துல கட்டினது இந்த ஒவ்வொரு செங்கல்னு, அதெல்லாம் உங்களுக்கு அந்த வேல்யூ எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவே டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசினா நிச்சயமா விஜயாவை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவாங்க அப்படின்றது மட்டும் விஜயாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து நேக்க அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆகி வெளியே வந்த விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஏம்மா என்னை இப்படி மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, உங்களை நான் மாட்டி விடணும்னு எனக்கு விருப்பமா என்ன, உங்களை நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நான் பாக்குறேன். ஆனா பாருங்க, உங்க வீட்டுக்கு வந்த உங்களோட மருமக செய்த வேலையால என் மேல இருந்த பயம் போச்சு, என் மேல இருந்த மரியாதை போச்சு, என் தொழில் போச்சு. நான் என்னோட பயத்தை வச்சு தான் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட எவ்வளவு பணம் வெளியில இருக்குது. இந்த விட்ட பணத்தை எல்லாம் வட்டி போனாலும் பரவாயில்லைங்க, முதல்ல கூட திருப்ப முடியாம இருக்குது. என்ன எவனுமே இப்ப மதிக்கிறான் இல்ல. ஏரியாவில் என்ன பார்த்தா கேவலமா பாக்குறேன். கடங்காரன் கூட என்ன மதிக்கிறான் இல்ல. இப்படி இருக்கிறப்போ நான் இப்ப என்ன பண்றது? உங்களை விட மோசமான நிலைமையில இருக்கிறேன். கேவலம் உங்களோட பணம் 48 லட்சம் தாங்க மாட்டிக்கிட்டு இருக்குது. என்னோட பணம் பல கோடி ரூபாய் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் திரும்ப எடுக்க போறேன்னு தெரியல. என்னோட பதவி போச்சு, எல்லாமே போச்சு. அப்படி இருந்து நான் உங்களை மாட்டி விட ட்ரை பண்ணலைங்க. அவரை பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். இல்லைன்னு சொன்னா அவரே நேர அனுப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். நீங்களே போயிட்டு ஏலத்துல விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏலத்துல விடலாம் அப்படின்னு சொல்லி தான் பினான்சியர் கேட்டிருந்தாரு. ஆனா ஏலத்துல விட வேணாம், நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட நல்லதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சிந்தாமணி மாத்தி பேசிட்டாங்க. ஸோ இதை பார்த்ததும் விஜயா ஓ சிந்தாமணி பாவம், இந்த மீனா தான் இந்த வேலையை பார்த்துருச்சு, அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும், என் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறி ஆகிட்டா, அவ எல்லாம் அவன் புருஷ கூட சந்தோஷமா இருக்கிறா, இப்ப பாருங்க என் புருஷன் இப்படி சீரியஸான நிலைமையில இருக்காரு, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த மீனா தான் அப்படின்னு சொல்லி விஜயா தனக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா பார்லரம்மாவோட சீன் வருது. பார்லரம்மா சிந்தாமணிக்கு போன் பண்ணி சொல்றாங்க, ஆண்டி நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அப்ப சிந்தாமணி சொல்றாங்க, ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்ல, நீ நான் தேவையானது எல்லாமே நானே சிறப்பா செஞ்சுட்டேன். அவங்கள நான் நடுத்தெருவில் கொண்டு நிப்பாட்டாம விட மாட்டேன். என் மேல இருந்த மரியாதை போச்சு, என்னைய போலீஸ்ல விட்டுட்டாங்க, அவங்கள நடுத்தெருவில் கொண்டு நான் நிப்பாட்டாம விட மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ரோஹிணி, நீ தப்பிச்சிட்ட. ஒருவேளை நீயும் அந்த வீட்டுல இருந்திருந்தா என் லிஸ்ட்ல நீ இருந்திருப்ப. நீ தப்பிச்சிட்ட. ஒருவேளை நீ மனோஜ் பொண்டாட்டியா இப்போ இருந்திருந்த அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுல நீ இருந்திருந்தேன்னு சொன்னா நிச்சயமா என் ஹிட் லிஸ்ட்ல நீயும் இருப்ப. ஆனா உன்னை வச்சு நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கிறேன். சரியா எடுக்கிறதா இல்ல உனக்கு சப்போர்ட்டா எடுக்கிறதான்னு தெரியாம இருக்கிறேன் என்ன சொன்னா, ஒருவேளை நீ உள்ள போனேன்னு சொன்னா என்னை விட மோசமா அந்த வீட்டை உள்ள இருந்தே துன்பம் கொடுக்கறதுக்கு உன்னைய விட பெஸ்டான ஒருத்தன் இல்ல. சோ நீ உள்ள போனாது நல்லதுதான். பட் உன்னை வச்சு நான் என்ன மாதிரி கேம் ஆடுறேன்னு முடிவு பண்ணல. ஆனா நிச்சயமா நீ எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுவே. அதனால உன்னை நான் விட்டு வைக்கிறேன். அதே போல நீ இப்ப எனக்கு எடுத்து ஹெல்ப் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருக்க. சோ உன்னைய வச்சு எனக்கு ஹெல்ப் தேவைப்படும், இப்போ இல்ல பட் ஃபியூச்சர்ல தேவைப்படும். உனக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னா கேளு, நான் பாத்துக்கிறேன். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரேஞ்சில் வச்சு நம்ம டீலிங் ஒன்ன போட்டுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு நீ கால் பண்ணி பேசாத, நீ உன் வேலையை பாரு, நீ எனக்கு தேவைன்னா மட்டும் நான் உன்னைய யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கட் அண்ட் ரைட்டா ரோஹிணி கிட்ட பேசிட்டாங்க. ஸோ ரோஹிணி வேற வழி இல்லை, ஏன்னா ரோஹிணிக்கு வேற சப்போர்ட்டுன்னு சொல்லி யாருமே இல்லை தானே. ஸோ எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல ரோஹிணிக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லை. ஸோ ரோஹிணி இப்ப அடுத்து எந்த கொப்பு கிடைக்கும் அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரோஹிணி இருக்குது. ஸோ இதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு சீன், இது அடுத்த நாள் வர போற சீனோட ப்ரோமோ மாதிரி தான் கிடைச்சிதுங்க. சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒருத்தன் சரண்டர் ஆனான் தானே, அதாவது இந்த சிந்தாமணி கொலை முயற்சி செய்ய சொல்லி சொன்னது சிந்தாமணி இல்ல, ஒரு பூக்கடைக்காரர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சரண்டர் ஆனான் தானே. ஸோ அந்த ஆளை போலீஸ் லாடம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லாடம் கட்டுறதுல அவர் ஐயோ சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்றத அந்த ஜெயில் சுவரை மட்டும் காட்டுறாங்க. அதாவது அந்த செல்லோட சுவரை மட்டும் காட்டுறாங்க. அது ஒரு பிக் ப்ரோமோ மாதிரி வரப்போகுது. மறுபடியும் சிந்தாமணியை தூக்கி உள்ள போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோடுகள் ரொம்பவே சிறப்பா போக போகுது. பட் என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ அங்கால ஒரு எபிசோட் தான் இருக்குது. ஸோ அந்த வீக்கெண்டுக்கு அப்புறமா தான் இந்த சீரியல் மீண்டும் சூடு கிளப்ப சான்சஸ் இருக்குது. தொடர்ச்சியாக சீரியல் அப்டேட்ஸை பெற்றுக்கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.